விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபியை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்தின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களை தற்போது நியமித்து நியமித்திருக்கிறது. குறிப்பாக தற்போது பதவியில் இருந்து வருகிறார். இவருக்கு பதிலாக தற்போது தமிழகத்தின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே 32வது தமிழக டிஜிபியாக சங்கர்ஜிவால் அவர்கள் இருந்து வந்தார். அவரது பணி ஓய்வுக்கு பிறகு 33வது டிஜிபி யார் என்பதில் சிக்கல் இருந்து அதன் பிறகாக பொறுப்பு டிஜிபியாக தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியை மாற்றி தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் இருந்தார். இந்நிலையில் அவரை மாற்றி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு நிரந்தர சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நியமிக்காததை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்தன. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இதனால்தான் மோசமடைந்தது என்கின்ற ரீதியில் அவர்கள் பேசி வந்த சூழலில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. செய்தியாளர் அன்பரசன் மீண்டும் இணைஞ்சிருக்கிறீங்க, தொடர்ந்து சொல்லுங்க அன்பரசன். தமிழகத்தின் 33வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக தற்போது சந்தீப் ராய் ரத்தோர் ஐபிஎஸ் அவர்களை இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. குறிப்பாக 32வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சங்கர்ஜிவால் அவர்கள் இருந்து வந்தார். அவரது பணி ஓய்வுக்கு பிறகு 33வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியை நியமிப்பதில் ஒரு சிக்கல் இருந்தது. இதனிடையே தமிழக அரசாங்கம் பொறுப்பு டிஜிபியாக ஒரு டிஜிபியை நியமித்தது. குறிப்பாக வெங்கட்ராமன் ஐபிஎஸ் என்பவரை கடந்த ஆகஸ்ட் மாதம் நியமித்து தற்போது வரை அவர் பணியில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் தான் பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் புதிய டிஜிபி இல்லாத காரணத்தினால் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிதாக உள்ளது என பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டு எழுதி வந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் நிகழ்ந்தது. இந்த நிலையில் தான் தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக, அதாவது 33வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களை நியமித்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சந்தீப் ராய் ரத்தோர் கடந்து வந்த பாதை என்று பார்த்தால் இவர் 1968ஆம் ஆண்டு டெல்லியில் பிறந்தவரான
இவர் குவைத் நாட்டில் பள்ளி படிப்பு முடித்திருக்கிறார். இவர் வேறொரு இன்ஸ்டிடியூட்டில் பேரிடர் மேனேஜ்மெண்ட் PhD பட்டம் பெற்றவர் ஆவார். மேலும் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, பிரெஞ்சு உள்ளிட்ட மொழிகளில் சரளமாக பேசும் புலமை வாய்ந்தவர். குறிப்பாக 1992ஆம் ஆண்டு தமிழக கடல் IPS அதிகாரியான சந்தீப் ராய் ரத்தோர் ஏஎஸ்பியாக தனது பணியை முதலில் பரமக்குடி மற்றும் நாகர்கோவில் மாவட்டத்தில் தொடங்கினார். அதன் பிறகு 96ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் SP ஆகவும், அதன் பின்னர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் துணை ஆணையராகவும் பதவி வகித்தார். பின்னர் 1998ஆம் ஆண்டு கோவை மாநகர காவல் துணை ஆணையராக இருந்தபோது கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக நடைபெற்ற விசாரணையில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்தார். அதே போன்று 1998ஆம் ஆண்டு டெல்லி திகார் சிறையில் கமாண்டிங் அதிகாரியாகவும் பணியாற்றியிருக்கிறார். அதன் பின்னர் 2000ஆவது ஆண்டு சென்னை போக்குவரத்து துணை ஆணையராக பதவி வகித்த போது முதலில் போக்குவரத்து காவல்துறையில் LED சிக்னலை முதலில் அறிமுகப்படுத்தியவர் சந்தீப் ராய் ரத்தோர் IPS என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகாக 2001ஆம் ஆண்டு மற்றும் 2002ஆம் ஆண்டு உலக அமைதிக்கான சிறப்பு காவல் படையில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களையும் வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் 2003ஆம் ஆண்டு CBCIDயில் SP-யாக இருந்தபோது முத்திரத்தாள் மோசடி தொடர்பாக வழக்கை சிறப்பாக மேற்கொண்டார். அப்போது இதற்காக அவர் பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார். 2005ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்தபோது அம்மாவட்ட காவல்துறைக்கு ISO சான்றிதழ் பெற்றுக் கொடுத்த ஒரு சிறப்புமிகு பணியையும் இவர் ஏற்றாரும். இந்த நிலையில்தான் பல்வேறு விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். குறிப்பாக மெச்சத்தகுந்த பணிக்கான 2015ஆம் ஆண்டு மற்றும் 2008ஆம் ஆண்டில் மத்திய அரசின் ஜனாதிபதி விருது இவர் பெற்றிருக்கிறார். அதே போன்று 2002ஆம் ஆண்டு உலக நாடுகள் அமைதிக்கான பதக்கமும் பெற்றிருக்கிறார். மேலும் 2015ஆம் ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவில் பணிபுரிந்த போது சிறப்பான பணிக்கான பதக்கமும் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தேசிய பேரிடர் மேலாண்மை படையில் 5 முறை பணியில் இருந்த என்ற ஒரு பெருமையும் பெற்றவர். குறிப்பாக சென்னை நகர காவல்துறை 150வது விழாவை கொண்டாடிய போது சிறந்த பணிக்கான மெச்சத்தக்க பதக்கமும் பெற்றிருக்கிறார். இவரது குறிப்பிடத்தகுந்த சில பணிகளில் 1998ஆம் ஆண்டு கோவையில் நடந்த குண்டுவெடிப்பின் போது இரவோடு இரவாக அதிரடி சோதனை நடத்தி பல்வேறு குற்றவாளிகளை ஒரே இரவில் இவர் கைது செய்திருக்கிறார். அதே போன்று கடந்த 1970ஆம் ஆண்டு முதல் மேற்கத்திய சுற்றுலா பயணிகளை குறிவைத்து 30க்கும் மேற்பட்ட சீரியல் கொலைக்காரரான சார்லஸ் சோப்ராஜ் என்பவரை 1986ஆம் ஆண்டு கைது செய்து சிறையில் அடைத்த போது சோப்ராஜ் பிறந்த நாளுக்காக இனிப்பு வழங்குவது போல் மயக்க மருந்து கலந்து கொடுத்து தப்பிச் சென்றார். அந்த வழக்கையும் இவர் சிறப்பாக கையாண்டிருக்கிறார். இப்படி பல்வேறு வழக்குகளை இவர் திறம்பட கையாண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் இவர் தற்போது 33வது தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு புதிய DGP-யாக இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு DGP-யை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. புதிய சட்டம் ஒழுங்கு DGP-யாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேற்கு மண்டல IG-யும் மாற்றப்பட்டிருக்கிறார். தாம்பரம் மாநகர காவல் ஆணையரும் மாற்றப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த சட்டம் ஒழுங்கு பொறுப்பு DGP வெங்கட்ராமன் மாற்றப்பட்டிருக்கிறார். நிரந்தர DGP நியமிக்கப்படவில்லை என்று கூறி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வந்தனர். விஜய்க்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்று உள்துறை அமைச்சருக்கு தாவேகாவும் கடிதம் எழுதியிருந்தது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக விஷு மகாஜன் நியமிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. சேலம் மாவட்ட ஆட்சியராக அருண் தம்புராஜையும் தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக விஷு மகாஜன் நியமிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.